மலைச்சரிவில் உள்ள ஒரு சிறிய வீட்டின் முற்றத்தில் அனுராதா கனவுகளை பின்னி நின்றாள். முல்லைப்பூக்கள் நிறைந்த கொடியால் படர்ந்த அவளது வீடு அவளது மனம் போலவே அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒரு சாதாரண குடும்பமாக இருந்தது அவளுடையது. அப்பா ராகவனும் அம்மா சாவித்திரியும் கடினமாக உழைத்து அவளையும் அவளது தம்பி அர்ஜுனையும் வளர்த்தனர். அனுராதாவுக்கு கல்வி அளித்து நல்ல வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். பட்டப்படிப்பை முடித்த அனுராதா திருமணத்தை பற்றிய கனவுகளில் மூழ்கியிருந்தாள். அப்போதுதான் ராமபுரம் கிராமத்தில் உள்ள ஒரு முக்கியமான தனவந்தர் குடும்பத்திலிருந்து ஒரு திருமண பேச்சு வந்தது. மாப்பிள்ளை விவேக் ஒரு பொறியாளரும் வங்கி அதிகாரியுமாக இருந்தான். உயர்ந்த வேலை, நல்ல குடும்பம். அனுராதாவின் வீட்டினருக்கு அது பெரிய பாக்கியமாக தோன்றியது. விவேகின் குடும்பம் செல்வந்தர்களாகவும் சமூகத்தில் உயர்ந்தவர்களாகவும் இருந்தனர். முதல் பார்வையிலேயே விவேக்குக்கு அனுராதாவை பிடித்துவிட்டது. அனுராதாவுக்கு விவேகின் அமைதியான பண்பு பிடித்திருந்தது. திருமண நிச்சயம் பிரம்மாண்டமாக நடந்தது. கிராமமே மகிழ்ச்சியில் திளைத்தது. ராகவனுக்கும் சாவித்திரிக்கும் பெருமை தரும் தருணங்கள். ஆனால் நிச்சயத்துக்கு பிறகு விவேகின் வீட்டினர் வரதட்சணை பற்றி பேசத் தொடங்கினர். ஒரு பொறியாளருக்கு தகுந்த வரதட்சணை வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். அது ராகவனின் மற்றும் சாவித்திரியின் கணக்குகளுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அவர்களின் விவசாய நிலத்தை விற்றாலும் அத்தகைய தொகையை திரட்ட முடியாது. ராகவன் மனமுறிவுடன் கூறினார், என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமானால் நான் எதையும் தாங்குவேன். எப்படியாவது இந்த திருமணம் நடக்க வேண்டும். சாவித்திரியின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. மகளின் மகிழ்ச்சிக்காக அவர்கள் எந்த கடனையும் எடுக்க தயாராகினர். கேட்ட தொகையை தருகிறோம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு குடும்பத்தின் முழு எதிர்காலமும் இருந்தது. அனுராதா எல்லாவற்றையும் கேட்டு உதவியற்றவளாக நின்றாள். வரதட்சணை என்ற வார்த்தை அவளுக்கு எப்போதும் வெறுப்பாக இருந்தது. ஆனால் இந்த திருமணம் தடைபடக்கூடாது என்று அவள் விரும்பினாள். நிச்சயத்துக்கு பிந்தைய நாட்கள் நம்பிக்கைகளால் நிறைந்தவையாக இருந்தன. அனுராதா விவேகை பற்றி கனவு கண்டாள். அவனுடனான வாழ்க்கை, புதிய வீடு, புதிய உறவுகள். கிராமத்து தோழிகள் அவளை பாராட்டினர். நீ பாக்கியவதி என்று அவர்கள் கூறினர். ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் வரதட்சணை என்ற அச்சுறுத்தல் இருந்தது என்பது அவளுக்கு தெரியாது. திருமண ஏற்பாடுகள் விமரிசையாக நடந்தன. அழைப்பிதழ்கள் விநியோகிக்கப்பட்டன. மண்டபம் அமைக்கப்பட்ட. சமையல்காரர்களுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டது. கிராமம் முழுவதும் ஒரு விழாவின் உணர்வில் இருந்தது. ஆனால் அனுராதாவின் வீட்டில் ராகவனும் சாவித்திரியும் வரதட்சணை தொகையை திரட்டுவதற்காக ஓடியலைந்தனர். அவர்கள் முதலில் அணுகியது நெருங்கிய உறவினர்களை. மகளின் திருமணம், கொஞ்சம் கடன் தேவை என்று அவர்கள் கெஞ்சினர். சிலர் உதவ முன்வந்தனர். ஆனால் அது கேட்ட தொகையின் ஒரு சிறு பகுதி மட்டுமே. வங்கி கடனுக்கு முயற்சித்தனர். ஆனால் விவசாய நிலம் மட்டுமே உள்ளவர்களுக்கு பெரிய தொகை கடன் கிடைக்கவில்லை. இறுதியாக வட்டிக்கு பணம் தருபவர்களை அணுக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உயர்ந்த வட்டி விகிதங்கள் அவர்களின் மன அழுத்தத்தை அதிகரித்தன. இந்த வட்டியை எப்படி திருப்பிச் செலுத்துவோம்? சாவித்திரி கண்ணீருடன் கேட்டாள். மகளின் வாழ்க்கை நன்றாக இருக்குமானால் இந்த கஷ்டங்களை நாம் தாங்கலாம். ராகவன் அவளை ஆறுதல் படுத்தினார். ஆனால் அவனது வார்த்தைகளில் தன்னம்பிக்கை இல்லை. அனுராதா இவை அனைத்தையும் பார்த்து வேதனைப்பட்டாள். தனது திருமணம் ஒரு குடும்பத்தை முழுவதுமாக கடனில் ஆழ்த்துகிறது என்ற எண்ணம் அவளை மாற்றி மாற்றி அலைக்கழித்தது. அப்பா, அம்மா, இந்த திருமணம் வேண்டாம். இந்த பணத்தை நம்மால் திரட்ட முடியாது என்று அவள் பலமுறை கூறினாள். வேண்டாம் மகளே, ராகவன் அவளை தடுத்தார். கிராமத்தினர் என்ன சொல்வார்கள்? உன் எதிர்காலம் என்னவாகும்? சமூகத்தின் பார்வையில் தங்கள் மகளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று அவர்கள் விரும்பினர். அந்த ஆசை அவர்களை மேலும் ஆழமான குழியில் தள்ளியது. திருமணத்துக்கு 2 வாரங்களுக்கு முன்பு விவேகின் வீட்டிலிருந்து மீண்டும் ஒரு அழைப்பு வந்தது. மீதி தொகை எப்போது கிடைக்கும்? திருமணத்துக்கு முன்பு முழு தொகையும் வேண்டும் என்று அவர்கள் கண்டிப்பாக கேட்டனர். ராகவன் 1 வாரம் கால அவகாசம் கேட்டார். திருமணம் முடிந்து 1 வாரத்துக்குள் தருகிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார். ஆனால் அது அவர்களுக்கு ஏற்கத்தக்கதாக இல்லை. பணம் இல்லை என்றால் திருமணம் நடக்காது என்று அவர்கள் உறுதியாக கூறினர். அனுராதாவின் மனம் பயத்தால் நிறைந்தது. இந்த திருமணம் நடக்குமா? தனது பெற்றோர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணாகுமா? தூக்கமில்லாத இரவுகள், கண்ணீரில் நனைந்த பிரார்த்தனைகள். அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை.
ஒரு வரதட்சணையின் பெயரில் ஒரு குடும்பம் முழுவதும் உடைந்து போவதை அவள் பார்த்தாள். திருமணத்துக்கு 2 நாட்கள் மட்டுமே இருக்கையில் அந்த பேரிடி செய்தி வந்தது. விவேகின் வீட்டிலிருந்து ஒருவர் ராகவனை சந்திக்க வந்தார். பணம் இல்லை என்றால் திருமணம் நடக்காது. அதனால் விவேக் இந்த திருமணத்திலிருந்து பின்வாங்குகிறார் என்று அவர் எந்த உணர்ச்சியுமின்றி கூறினார். ராகவனின் காதுகளில் அந்த வார்த்தைகள் இடியாக இறங்கின. சாவித்ரி கதறி அழுதாள். அனுராதாவின் உலகம் ஒரு நொடியில் உடைந்து வீழ்ந்தது. அவளுக்கு மூச்சு முட்டியது. கண்கள் கண்ணீரால் நிறைந்தன, உடல் நடுங்கியது. கிராமமே திருமணத்துக்கு அழைக்கப்பட்டு எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்ட நிலையில் இந்த செய்தியை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அனுராதா தனது அறைக்கு ஓடிச் சென்று கதவை பூட்டி அழுதாள். அவளது கனவுகள் அனைத்தும் உடைந்து நொறுங்கியிருந்தன. அவமானம், ஏமாற்றம், கோபம் மைனஸ் எல்லா உணர்ச்சிகளும் அவளை புசித்தன. என் வாழ்க்கை முடிந்தது என்று அவள் முணுமுணுத்தாள். ராகவனும் சாவித்ரியும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் உடைந்து போயிருந்தனர். கிராமத்தினர் இதை அறிந்தபோது சிலர் இரக்கப்பட்டனர், சிலர் குற்றம் சாட்டினர். வரதட்சணை கொடுக்க முடியவில்லை என்றால் ஏன் பெரிய வீட்டு உறவு பார்த்தார்கள் என்று சிலர் மெதுவாக பேசினர். இந்த வார்த்தைகள் அவர்களின் வேதனையை இரட்டிப்பாக்கின. அதே சமயம் விவேகின் வீட்டில் அவனது தம்பி அருண் ஒரு இராணுவ வீரர் விடுமுறையில் வந்திருந்தான். அண்ணனின் திருமணத்தில் கலந்து கொள்ளவும் குடும்பத்துடன் சிறிது காலம் செலவிடவும் வந்தவன். இராணுவ வீரனின் ஒழுக்கமும் நீதியுணர்வும் அவனை வித்தியாசமானவனாக ஆக்கியிருந்தது. திருமணம் முறிந்த செய்தி அறிந்தபோது அவன் அதிர்ச்சியடைந்தான். என்னென்ன இது? பணத்தின் பெயரில இந்த திருமணத்தை முறித்தீர்கள்? அருண் விவேகிடம் கோபத்துடன் கேட்டான். அது எங்கள் விஷயம், உனக்கு அதில் தலையிட வேண்டாம் என்று விவேக் இகழ்ச்சியாக பதிலளித்தான். ஒரு பெண்ணின் வாழ்க்கை இங்கே உடைகிறது. அவள் என்ன தவறு செய்தாள்? அருண் விடவில்லை. வரதட்சணை கேட்பது எங்கள் உரிமை. அதை அவர்களால் தர முடியவில்லை என்றால் இந்த திருமணம் நடக்காது என்று அவனது அப்பா கண்டிப்பாக கூறினார். அருணால் கோபத்தை அடக்க முடியவில்லை. அவன் அனுராதாவின் வீட்டுக்கு சென்றான். அங்கே கண்ட காட்சி அவனது இதயத்தை உடைத்தது. ராகவனும் சாவித்திரியும் உடைந்து போயிருந்தனர். அனுராதா அறையை விட்டு வெளியே வரவில்லை. கிராமத்தினர் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தனர். அருண் அனுராதாவின் அறை கதவுக்கு முன் நின்றான். அனுராதா, நான் அருண், விவேகின் தம்பி. அவள் கதவை திறக்கவில்லை. என்னை பார்க்க உனக்கு இப்போது விருப்பம் இருக்காது என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நிமிடம் என் பேச்சை கேள். அவள் பதில் சொல்லவில்லை. அருண் தொடர்ந்தான். பணத்தின் பெயரில் அண்ணன் இந்த திருமணத்திலிருந்து பின்வாங்கினால் எந்த தவறும் செய்யாத நீ ஏன் வேதனைப்பட வேண்டும்? உனக்கு சம்மதம் என்றால் நான் உன்னை திருமணம் செய்ய தயாராக இருக்கிறேன். அனுராதா அதிர்ச்சியடைந்தாள். அவள் மெதுவாக கதவை திறந்தாள். கண்கள் கலங்கி, முகம் வெளுத்து இருந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் தீவிரமாகத்தான் சொல்கிறேன். யார் எதிர்த்தாலும் உன்னை மனைவியாக ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு சம்மதம் என்றால் மட்டும். அனுராதாவின் கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிறைந்தன. இந்த முறை அது துக்கத்தால் இல்லை, ஒரு மங்கிய நம்பிக்கையின் ஒளியால் இருந்தது. இந்த உலகில் இப்படி ஒரு மனிதர் இருப்பாரா என்று அவளால் நம்ப முடியவில்லை. அருணின் வார்த்தைகள் அனுராதாவின் வீட்டில் ஒரு மின்னல் போல இருந்தது. ராகவனும் சாவித்திரியும் அருணை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பையா, நீ என்ன சொல்கிறாய்? உன் வீட்டினர் சம்மதிப்பார்களா? ராகவன் கவலையுடன் கேட்டார். அவர்கள் சம்மதிக்காவிட்டாலும் நான் இந்த திருமணத்தை நடத்துவேன். எந்த தவறும் செய்யாத ஒரு பெண்ணின் வாழ்க்கை உடைய நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அருண் உறுதியாக கூறினான். அவனது கண்களில் இராணுவ வீரனின் உறுதி நிறைந்திருந்தது. அனுராதாவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஒரு புறம் அவமானம், மறுபுறம் இந்த எதிர்பாராத வாக்குறுதி. அருணை நம்பலாமா? எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் என்று அவள் நடுக்கத்துடன் கூறினாள். நிச்சயமாக என்று அருண் ஒப்புக்கொண்டான். ஆனால் இந்த திருமணம் நாளை நடக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அருண் தனது வீட்டுக்கு திரும்பினான். வீட்டுக்கு சென்றவுடன் தனது முடிவை பெற்றோருக்கும் விவேகுக்கும் தெரிவித்தான். என்னடா உனக்கு பைத்தியமா என்று அவனது அப்பா கத்தினார். அந்த வரதட்சணை இல்லாத பெண்ணைத்தான் நீ கட்டப்போகிறாயா? எங்கள் மானத்தை கெடுக்கவா உன் நோக்கம்? மானம் பணத்தில் இல்லை, மனிதாபிமானத்தில் உள்ளது என்று அருண் அமைதியாக பதிலளித்தான். நீங்கள் செய்தது தவறு.
ஒரு பெண்ணின் வாழ்க்கையை வைத்து விளையாட உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? விவேக் உதவியற்றவனாக நின்றான். அருணின் தைரியத்தைக் கண்டு அவனுக்கு பொறாமையும் குற்ற உணர்வும் ஏற்பட்டது. அருணின் பெற்றோர் அவனை சபித்தனர். இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை என்று அவர்கள் கூறினர். எனக்கு என் மனசாட்சிதான் முக்கியம் என்று அருண் கூறினான். நான் என் முடிவில் உறுதியாக இருக்கிறேன். அருண் அனுராதாவின் வீட்டுக்கு திரும்பினான். அனுராதாவின் முடிவு என்ன? அனுராதாவின் மனதில் பல எண்ணங்கள் கடந்து சென்றன. இந்த மனிதன் தனக்காக தனது குடும்பத்தையே புறக்கணிக்க தயாராக இருக்கிறான். இந்த தைரியம், இந்த அன்பு, இது தனக்காகவா? அவள் அருணின் கண்களை பார்த்தாள். அங்கே அவளுக்கு நேர்மையும் அன்பும் தெரிந்தன. நான் தயாராக இருக்கிறேன் என்று அவள் மெதுவாக கூறினாள். அவளது வார்த்தைகளை கேட்டு ராகவனும் சாவித்திரியும் ஆறுதல் அடைந்தனர். தங்கள் மகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. அருண் கிராமத்தின் முக்கியமானவர்களையும் பள்ளி விகாரியையும் அணுகினான். நடந்தவற்றை அவர்களுக்கு விளக்கினான். அனைவரும் அருணின் தைரியத்தையும் மனிதாபிமானத்தையும் பாராட்டினர். இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் ஒருமித்து கூறினர். அப்படியே மறுநாள் எளிமையான விழாக்களுடன் அனுராதாவும் அருணும் திருமணம் செய்து கொண்டனர். பெரிய ஆடம்பரங்களோ கொண்டாட்டங்களோ இல்லை. ஆனால் அந்த திருமணம் பல இதயங்களை தொட்டது. வரதட்சணை என்ற சமூக தீமைக்கு எதிரான ஒரு செய்தியாக அது மாறியது. அருணின் குடும்பம் அந்த திருமணத்திலிருந்து விலகி நின்றது. ஆனால் கிராமம் முழுவதும் அவர்களுக்கு ஆதரவு அளித்தது. அனுராதாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. இந்த முறை அது மகிழ்ச்சியால் இருந்தது. ஒரு நொடி முன்பு உடைந்து போன அவளது வாழ்க்கையை இந்த மனிதன் திருப்பி அளித்திருந்தான். திருமணத்துக்கு பிறகு அருணும் அனுராதாவும் அருணின் வீட்டுக்குச் சென்றனர். அங்கே அவர்களுக்கு குளிர்ந்த வரவேற்பு கிடைத்தது. அருணின் பெற்றோர் அவர்களை பார்த்தும் பார்க்காதவாறு இருந்தனர். விவேக் அவர்களை பார்க்கவே இல்லை. அனுராதாவின் மனதில் பயம் எழுந்தது. இந்த வீட்டில் தன்னால் எப்படி வாழ முடியும்? அருண் அனுராதாவின் கையை இறுக்கி பிடித்தான். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அவன் அவளது காதில் மெதுவாக கூறினான். அவர்களுக்கு ஒரு தனி அறைகூட வழங்க அவனது வீட்டினர் தயாராக இல்லை. அருண் தனது பழைய அறையில் அவளை தங்க வைத்தான். உணவு கூட அவர்கள் தனியாக சமைத்து உண்ண வேண்டியிருந்தது. ஒவ்வொரு நாளும் மனரீதியான துன்புறுத்தல்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. கேலிகள், குற்றச்சாட்டுகள், தனிமைப்படுத்தல். வரதட்சணை இல்லாதவளுக்கு இங்கே என்ன இடம் என்று அருணின் அம்மா இகழ்ச்சியுடன் கூறுவார். வேறு எங்கும் போக இடமில்லாததால்தானே இங்கு வந்தாள் என்று அருணின் அப்பா கேலி செய்தார். அனுராதாவின் மனம் உடைந்தது. அவள் பலமுறை அழுதாள். ஆனால் அருண் அவளை அணைத்து பிடித்தான். நாம் இதை தாண்டுவோம். உனக்காக ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவேன் என்று அவன் அவளுக்கு வாக்கு கொடுத்தான். அருண் விடுமுறை முடிந்து மீண்டும் இராணுவ முகாமுக்கு செல்ல தயாரானான். அனுராதாவுக்கு அவனை பிரிந்திருக்க பயமாக இருந்தது. நான் தனியாக இருந்தால் என்ன செய்வேன் என்று அவள் கேட்டாள். நீ தனியாக இல்லை, உனக்கு தைரியம் இருக்கிறது. நான் உனக்காக ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன். அங்கு நீ பாதுகாப்பாக இருப்பாய் என்று அருண் கூறினான். அவன் தனது சேமிப்பை முழுவதுமாக பயன்படுத்தி ஒரு சிறிய வீடு வாங்கியிருந்தான். இராணுவ வீரனாக இருந்ததால் அவனுக்கு குறைந்த வட்டியில் கடன் கிடைத்திருந்தது. என்னை நம்பு, நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என்று அவன் அவளை ஆறுதல் படுத்தினான். அப்படியே அனுராதா அருணின் வீட்டிலிருந்து அந்த புதிய வீட்டுக்கு மாறினாள். அது அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. சொந்தமாக ஒரு இடம். அங்கு அவளால் அமைதியாக வாழ முடியும் என்று அவள் நம்பினாள். அருண் இராணுவ முகாமுக்கு திரும்பினான். ஆனால் தினமும் அவன் அவளை அழைத்து அவளது நலம் விசாரித்தான். அவனது அன்பும் அக்கறையும் அவளுக்கு பலம் அளித்தன. அருணின் வீட்டினருக்கு இந்த செய்தி தெரிந்தபோது கோபம் வந்தது. அவன் எங்களை கைவிட்டு விட்டான் என்று அவர்கள் கூறினர். ஆனால் அருண் அதை பொருட்படுத்தவில்லை. அவனது இலக்கு அனுராதாவுக்கு நல்ல வாழ்க்கை அளிப்பது மட்டுமே. அருண் விடுமுறையில் வரும்போதெல்லாம் அனுராதாவிடம் ஓடி வந்தான். அவர்கள் ஒன்றாக புதிய வீட்டை அழகாக்கினர். ஒரு சிறிய தோட்டம் உருவாக்கினர். வீட்டுக்கு நிறம் தீட்டினர். அனுராதா வீட்டுக்கு அருகில் ஒரு தையல் கடை தொடங்கினாள். அவளுக்கு தையலில் நல்ல திறமை இருந்தது. மெதுவாக அவளது தொழில் வளர்ந்தது.
அவள் பொருளாதார ரீதியாக சுயமாக வளர்ந்தாள். அருணின் இராணுவ வாழ்க்கை அவனை மேலும் வலிமையாக்கியது. அவனது நேர்மையும் உண்மையும் அவனுக்கு சக பணியாளர்களிடையே மரியாதையை பெற்றுத் தந்தது. விடுமுறையில் வரும்போதெல்லாம் அவன் அனுராதாவுடன் நேரம் செலவிட்டான். அவர்கள் ஒருவரையொருவர் மேலும் அன்பு செய்தனர். அவர்களது அன்பை பார்த்து கிராமத்தினர் ஆச்சரியப்பட்டனர். விவேகின் வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை. வரதட்சணையின் பெயரில் திருமணத்தை முறித்ததால் அவனுக்கு நல்ல திருமண பேச்சு வரவில்லை. அவனது குடும்பம் சமூகத்தில் தனிமைப்படுத்தப்பட்டது. விவேக்கு மெதுவாக குற்ற உணர்வு ஏற்படத் தொடங்கியது. அவன் அனுராதாவையும் அருணையும் பார்க்கும்போது தலைகுனிந்தான். ஒரு நாள் அருணின் பெற்றோருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அவர்களை பராமரிக்க யாரும் இல்லை. அருண் அவர்களை பார்க்கச் சென்றான். அனுராதாவும் அவனுடன் சென்றாள். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட பெற்றோரை அவர்கள் அன்புடன் பராமரித்தனர். அவர்களது மனதில் அருண் மற்றும் அனுராதாவின் மீதான கோபம் மெதுவாக மாறத் தொடங்கியது. அவர்களுக்கு தங்கள் தவறு புரிந்தது. எங்களுக்கு தவறாகிவிட்டது மகனே என்று அருணின் அம்மா கண்ணீருடன் கூறினார். நீங்கள் எங்களுக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும். அருணும் அனுராதாவும் அவர்களை அணைத்து பிடித்தனர். அன்புக்கு மன்னிப்பு தேவையில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படியே அருணும் அனுராதாவும் தங்களுக்கென ஒரு சிறிய உலகத்தை கட்டியெழுப்பினர். அங்கு பணத்துக்கு இடமில்லை, அன்புக்கும் நம்பிக்கைக்கும் மட்டுமே இடமிருந்தது. அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவர்களது வாழ்க்கை முழுமையடைந்தது. இந்த கதை ஒரு பெரிய செய்தியை அளிக்கிறது. வரதட்சணை ஒரு சமூக தீமையாகும். பணத்துக்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை உடைப்பது மிகப்பெரிய பாவமாகும். தைரியமும் அன்பும் நேர்மையும் இருந்தால் எந்த பிரச்சனையையும் தாண்ட முடியும். உறுதியான ஒருவர் உடன் இருந்தால் எந்த பெண்ணும் தலைகுனிய வேண்டியதில்லை. வரதட்சணை பேராசையால் மனதை கல்லாக்கி வைத்திருப்பவர்களுக்கு இந்த கதை ஒரு பாடமாக இருக்கட்டும்.